Hi friends, வணக்கம் and welcome to Raji Krishna's kitchen. இன்னைக்கு நம்ம சூப்பரான கம்பு சப்பாத்தியும் கடாய் வெஜிடபிளும் எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். முதல்ல கம்புல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படினு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கம்பு உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது, பாலூட்டும் தாய்மார்களுக்கு மிகவும் ஏற்றது, வயிற்றுப்புண், குடல் புண்ணை ஆற்றும் குணம் கொண்டது, இரும்பு, புரதச்சத்து, மாவுச்சத்து நிறைந்தது. இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த இந்த கம்பை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம சப்பாத்தி எப்படி பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1/2 கப்பு கம்பு எடுத்திருக்கேன். நல்ல சுத்தமான நைஸாக இருக்கிற மாதிரி கம்பு மாவு எடுத்திருக்கேன். உங்கள் மாவு நைஸாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சலிச்சு கூட எடுத்துக்கலாம். அடுத்து கோதுமை மாவு ஒரு 1/2 கப்பு எடுத்திருக்கேன். அடுத்தது உப்பு, கொஞ்சம் எண்ணெய். கம்பு மாவு, கோதுமை மாவு, உப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வார்ம் வாட்டர் வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி மாவு பிசைய போகிறேன். ஸோ இந்த அளவு மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் மட்டும் நல்லா மேலே அப்ளை பண்ணி அதை அப்படியே வச்சிடலாம். இப்போ நான் ஜாஸ்தி என்னோடய விரலை வச்சு ப்ரெஸ் பண்ண கூட இல்லை. என்னோடய விரல் மார்க்ஸ் எப்படி விழுகுது பாருங்கள். அந்தளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்குது. இப்போ காற்றே போகாதபடி நல்ல ஒரு முடியாக எடுத்து மூடி வச்சிடலாம். அது மேலே ஒரு சின்ன ஒரு வெயிட் கூட போட்டுடலாம். அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அது ஊறிட்டுருக்கும் போதே நம்ம கடாய் வெஜிடபிள் பண்ணிடலாம். நான் இப்போது கேரட்டை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பீன்ஸை எடுத்து இந்த சைஸில் வெட்டியிருக்கேன். அப்புறம் 2 கலர் கேப்சிகம்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். எல்லோ அண்டு ரெட்டு எடுத்து அதை க்யூப் சைஸில் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். அடுத்தது காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 நிமிஷம் கல் உப்பும் மஞ்சத்தூளும் கலந்த ரூம் டெம்பரேச்சர் வாட்டர்லேயே ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரோசன் பீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது பேபி கார்ன்ஸ். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணி கடாய் வெஜிடபிள் பண்ண போகிறேன். அடுத்தது என்னென்ன பொடி வகைகள்னு பார்ப்போம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனியா பவுடர், சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், முந்திரி ஒரு 10-12 முந்திரியை எடுத்து நான் இந்த மாதிரி முந்திரி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு நான் 1 ஸ்பூன் சீரகம், 2 பிரியாணி இலை எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கசூரி மேத்தி லாஸ்ட்டில் சேர்க்குறதுக்கு. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நான் க்யூப் சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு 1.5 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது லாஸ்ட்டில் ஊற்றுறதுக்கு நான் ஹெவி க்ரீம் எடுத்திருக்கேன். அடுத்தது ஆயில், உப்பு, இவ்வளோ தான் நமக்கு தேவை. இப்போ கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் அண்டு கேப்சிகம் ரெண்டையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். க்யூப் சைஸில் வெட்டி வச்சுருக்கிற ஆனியனை தான் இப்போ நான் ஃப்ரை பண்ண போகிறேன். அது கூடவே 2 கலர் குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். அது கூடவே அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணுறேன். இப்போ அது நல்லா ஃப்ரை ஆனவுடனே ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். அடுத்தது அதே கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர் அதை 3ஐயும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்தது பேபி கார்ன் அண்ட் பீஸ் அது 2ஐயும் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணும்போதும் அதுக்கு தேவையாக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்து தான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ஃப்ரை பண்ண உடனே நம்ம தாளிக்க வேண்டிய பொருட்களை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன், 2 பிரியாணி இலை 2ஐயும் சேர்த்து தாளிச்சிடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்க்குறேன். இப்போ
இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இப்போ அது நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம தக்காளி பேஸ்ட்டை எடுத்து சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம பொடி வகைகளை சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். என்னோடது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், அதனால் நான் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். அடுத்தது தனியா பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விடலாம் எல்லாத்தையும். இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா எண்ணெயும் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். அடுத்து நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்தது வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணி இதை வேக விடலாம். தண்ணி வந்து ரொம்ப வந்து சேர்க்க வேணாம். அது மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக வர மாதிரி சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெஜிடபிள்ஸ்க்கு வந்து உப்பு வந்து சேர்த்து தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கிரேவிக்கு மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். அதனால் பார்த்து வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு வேக விடலாம். கடாய் வெஜிடபிள் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம எல்லா மாவையும் சப்பாத்தியாக உருட்டி வச்சிடலாம். இதை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் டிஃபன் பாக்ஸ் மூடி இல்லைனா ஏதாவது ஒரு இதை வச்சு நம்ம வெட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம கடாய் வெஜிடபிள் எண்டிங் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதை வந்து பொடி பண்ணி அது மேலே தூவி விட்டுடலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஹெவி க்ரீமை வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட கடைசியில் நான் ஒரே ஒரு டீஸ்பூன் பட்டரை வந்து சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் வெஜிடபிள் ஜம்முன்னு வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையும் சப்பாத்தியாக வந்து போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தி சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் இல்லைனா நெய் தேவைன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான கம்பு சப்பாத்தியும் கடாய் வெஜிடபிளும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை இந்த வீடியோ கீழே போஸ்ட் பண்ணுங்கள். ராஜகிருஷ்ணாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.